ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாக்கோபு 1:22 முடியாக சொல்லப்படுகிறது. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடி திருவசத்தை கேட்கிறோம் மாத்திரம் அல்லாமல் அதன்படி செய்கிறோமா இருங்கள். அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தை நேராக கடந்து வருது. இந்த திருவசனத்தை இந்த வேதத்தை நம்ம கேட்குறோம் மட்டும் இல்லாமல் அதன்படி நம்ம கனி கொடுக்கணும்னு சொல்லி ஏசப்பா நம்மளுக்கு காலையில் நம்மளோட வசனம் மூலம் நம்ம பேசி கொண்டு இருக்கிறாரு. திட்டம் அதுதான். தேவன் நம்ம அவர் உருவாக்கின நோக்கமே அதுதான். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது ஊழியம் கொள்ளாமல் ஒரு ஊழியம் செய்ய வந்தது. அதாவது நன்மை செய்ய வந்தார், ஊழியம் செய்ய வந்தார், மற்றவங்களுக்காக சேவை செய்ய வந்தார் தேவன். அப்படியாப்பட்ட தேவன் நம்ம ஆராதிக்கும் போது அவருக்காக நம்ம அந்த திருவசனம் கேட்குற மட்டுமே அது மற்றவங்க சொல்லும் போது தேவன் அதில் உங்களை குறித்து அவர் மகிமை அடைவார். அது மட்டும் இல்லை, அவங்க திருவசனத்தை கேட்டு உங்கள் விதத்தில் வச்சு அது நீங்கள் மற்றவங்க சொல்லாமல் இருந்தால், அதாவது அவனோட சுபாவத்தை அவனோட முகத்தை அவனுக்கு கண்ணாடியிலே பார்க்கலாம். அவன் எப்படி இருக்கிறான், அவன் தோற்றம் எப்படி இருக்குது, அவன் சுபாவம் எடுத்து அவன் முகத்தை அவன் கடையில் பார்த்தாலும் அவனை அறிஞ்சிக்கலாம் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. ஆமாங்க. அதாவது மார்க்கு சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. போதட்ட எல்லார்ட்ட பேசியிருக்காரு. சின்ன வயசில் பிரசங்கம் பண்ணும்போது அப்போ மரியாதை அவங்களை தேடி வரும்போது அங்கே இருக்க எல்லாம் சொல்கிறாங்க, அவங்க தாயாரும் தகப்பனும் சகோதரன் தேடி வராங்க. அப்படி சொல்லும்போது உடனே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், யார் எனக்கு தாய்? என் சகோதரர், என் சித்தத்தைப்படி செய்கிற நீரே என் தாயும் சகோதரர் சொல்லி தேவநாயக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து சொல்கிறார். நம்மளோட வாய் கூட சரி, கர்த்தர் அழைச்ச நோக்கம் அதுதாங்க. அவருடைய சித்தத்தை நம்ம செய்யும் போது தேவன் மகிமைப்படுத்துவார். அது மட்டுமே இல்லாமல் எங்கள் திருவசனத்தை கேட்குற மட்டும் இல்லாமல் அதுபடி கனி கொடுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கொண்டு அவர் மகிமை அடைவார். உங்களை இன்னும் அதிகமாக இந்த வசனத்தில் பெருக பண்ணுவார். நீங்கள் திருவசனத்தை கேட்டு அவருக்கு கனி கொடுங்க. ஆமென்.